வணக்கம் அன்பான நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைகளை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் அருமையான ஒரு ஜாப்பை தேர்ந்தெடுத்துக்கலாம். நல்ல ஒரு வேலைக்கு போய் கொண்டிருக்கலாம். பிஸ்னஸ்கள், வியாபாரங்கள், சின்ன சின்னகள், பெரியவைகள், ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், விசேஷமாக கடவுளுடைய ஊழியங்கள், எந்த ஒரு ஜாப்பை நீங்கள் ரன் பண்ணி கொண்டு நடத்தி கொண்டு வருகிறீர்களோ நல்லா கவனிச்சு பாருங்கள். அத்தனை ஜாப்பையும் சிறந்த முறையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அநேகர் பாருங்க நல்ல ஒரு ஜாப்பை தேர்ந்தெடுக்கிறார்கள், பர்டிகுலர்ஸாக அதை சூஸ் பண்ணி எடுக்கிறார்கள். ஆனால் முடிவில் பார்க்கும்போது அதை ரன் பண்ணிக்கிறாங்க. ஒரு காலகட்டங்களுக்கு பிறகு அது ஜாம் ஆகுது, அப்படியே நின்று விடுகிறது. அதன் பிறகு அது மூவிங்கே இல்லாமல் போய் விடுகிறது. ஏன்னா அந்த ஜாப் இல்லை, ஜாப் எப்போதும் ரெடியாக தான் இருக்குது. அது செயல்படுகிற சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அதை முடிக்காமல் போயிடுறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் வெற்றி பெறலாம். அநேகர் வெற்றியின் பாதையில் போய் கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் முழுமையான வெற்றி பெறுவதற்காக நான் சொல்லுகிறேன். அப்படி என்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜாப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் சரியாக அதை முடிக்க வேண்டும் என்றால் 2 விஷயம் தாங்க. பெரிய காரணம் 2 விஷயம். ஒன்று மன்னிப்பு, 2வது புரிந்து கொள்ளுதல். இந்த மன்னிப்பும் புரிந்து கொள்ளுதலும் நமக்கு உண்டாயிருந்துன்னா இந்த உலகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் டாப்பில் வர முடியும், நீங்கள் மேலே வர முடியும். இப்போ இருக்கிற இந்த நிலை என்னங்க, இதை விட 1000 மடங்கு வெற்றியின் மகுடத்தை நீங்கள் சூட்ட முடியும். அதனால் ஒருவரை மன்னிக்கிற மனப்பான்மையும், 2வது ஒரு நபரை குறித்து புரிந்து கொள்ளுதல், இது இருந்துட்டாலே போதுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இதான் இருந்தது. மற்றவங்களை மன்னிக்கிறது, மற்றவங்களை யார் என்பதை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் செயல்பட்டது. அப்போ நீங்கள் நானும் இந்த 2ம் ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட தரித்திரமாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், நெருக்கடிகளாக இருக்கட்டும், சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த நிலையில் இருந்தாலும் எல்லா விதத்திலும் இந்த 2 மனப்பான்மையாகப்பட்டது உங்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வரும், பெரிய மகுடத்தை கொண்டு வரும், பேரும் புகழ்ச்சியும் கனத்தையும் பொருளாதாரத்தையும் அள்ளி கொண்டு வரும். இதை நாம் ட்ரை பண்ணுவோம், மூவ் பண்ணுவோம். ஆல்ரெடி நீங்கள் செய்து கொண்டு இருந்தால் வெல்கம், உங்களை வரவேற்கிறேன். அப்படி செய்ய வேண்டும் என்று இருக்கிறவங்க எப்படி செய்வது அதுதான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் நான் கற்றுக்கொள்ளும்போது நிச்சயமாக டாப்பில் வரும். அப்போ டாப்பில் வரும். எனக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.